அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4ல் கற்கண்டு பகுதியில் இலக்கணம் பொது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். கற்பவை கற்ற பின்னில் இருக்கக்கூடியதுக்கும் விடைகளை பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரு திணை. அதாவது திணை அப்படின்னாவே என்னது, இரண்டு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. அக்ரிணை எப்படி சொல்லுவோன்னா அல் திணை. அதாவது ஆறறிவுடைய மக்களை நம்ம உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் தான் என்னென்னு சொல்லுவோம், அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இரு திணை, உயர்திணை, அக்ரிணை. அடுத்து பாருங்க, ஐம்பால். ஐம்பால்னா 5 பால். பால்னா என்னது, பகுப்பு பிரிவுன்னு சொல்லுவோம். பால் என்பது திணையின் உட்பிரிவுன்னு சொல்கிறோம். அது 5 வகைப்படும். திணையோட உட்பிரிவு பால். அது எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். என்னென்ன, உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால். திணை அப்படின்னா நம்ம 2 வகைப்படும்னு சொல்லியிருக்கோம், உயர்திணை, அக்ரிணை. உயர்திணையில் வரக்கூடியது என்ன அப்படின்னா பால் 3 பிரிவுகள். அதாவது 3 பால்கள், பகுப்பு பிரிவு எல்லாம் ஒன்று தான். 3 பிரிவுகளை உடையது. என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணையில் 2, ஒன்றன்பால், பலவின்பால். மொத்தம் எத்தனை, 5 பால்கள். சரியா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஐம்பால். அடுத்து உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். அதாவது உயர்திணைக்குரிய பாலை எப்படி பகுக்கலாம் அப்படின்னா 3, ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு 3ஆக பகுக்கிறாங்க. அதாவது ஆண்பால் அப்படின்னா என்னென்னா ஆண் இனத்தை குறிக்கக்கூடியது, ஆண் பெயரை. அதாவது வீரன், அண்ணன், மருதன், இதை குறிக்க ஆண்பால். பெண்பால்னால் பெண்களை குறிக்கிறது, மகள், பெண்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. அதாவது பெயரையோ அவங்களை குறிப்பிட்டு பெண்களை எப்படி குறிப்போமோ அதுதான் பெண்பால். மகள், கண்ணகி, தலைவிலாம். பலர்பால்னால் மக்கள். அதாவது மக்கள், பெண்கள், ஆண்கள், இதெல்லாம் பலர்பால். சரியா, இது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் என்னென்னா ஒன்றன்பால், பலவின்பால். அதாவது அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். ஒரே ஒரு இதை குறிக்குதுன்னா, அதாவது யானை, புறா, மலை, இந்த மாதிரி ஒரே ஒரு இதை குறிக்கிறது தான் ஒன்றன்பால். ஒரே ஒரு உயிரினத்தை அல்லது உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது. அக்ரிணை அப்படின்னா அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டது, பலவற்றை. பசுனா ஒரே ஒரு பசு கிடையாது, நிறைய பசுகளை குறிக்கிறதுனா அது பலவின்பால். மலைனா ஒரே ஒரு மலைன்னா ஒன்றன்பால், நிறைய மலைகள்னால் பலவின்பால். இந்த மாதிரி. அடுத்து மூவிடம். இடங்கள் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த மாதிரி இடங்கள் இடம் 3 வகையான இடம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ தன்மை அப்படின்னா அது எதில் வரும் அப்படின்னா பெயர்லேயும் வரும், வினையிலேயும் வரும். இப்போ தன்மை பெயர்கள் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லுவேன். தன்மை அப்படின்னா நம்ம. தன்மைனா நான், யான், நாம், யாம். தன்மைனா நம்மளை குறிக்கக்கூடியது. வினைகள்னால் அதோட செயல், நம்ம செய்யக்கூடிய செயல் என்னது, வந்தேன், வந்தோம், இந்த மாதிரி. இதான் தன்மை. முன்னிலை அப்படின்னா என்னது, நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது. முன்னிலை பெயர்கள். நீ, நீர், நீவீர், நீங்கள், இந்த மாதிரி. வினைகள்னால் செயல்கள். அதாவது முன்னாடி இருக்கக்கூடியது. அந்த முன்னிலை வினைகள் வினைனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், செயல். அப்போ நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், இந்த மாதிரி ஒருத்தர் முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய செயல்களை முன்னிலைன்னு சொல்லுவோம். அடுத்து படர்க்கை அப்படின்னா, படர்க்கைனா அடுத்தவங்க, நம்மளை கூறாமல் எதிரில் இருக்கவங்களுக்கு சொல்லாமல் மற்றவங்களை சொல்கிறது தான் படர்க்கை. அதாவது அவன், அவள், அவர், அது, அவை, 3ஆம் ஒரு நபரை குறிக்கிறது தான் படர்க்கை. அது பெயர்களில் வர்றப்ப இந்த மாதிரி வரும். வினைகளில் வர்றப்ப வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வலு. 3 இது கொடுத்துருக்காங்க. வலு, வளாநிலை, வலுவமைதி. இதை பற்றி பார்க்கலாம். இப்போ வளாநிலை அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். அதாவது இலக்கண முறையாக இருக்கணும், அதில் எந்த பிழை இல்லை அப்படின்னா அதுதான் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. அதாவது இலக்கண முறையே இருக்காது, இலக்கண முறையில்லாமல் பேசுவது தான் வலு. அதாவது நம்மளுக்கு தொடர்களில் 7 என்னென்னா இரு திணைகள், ஐம்பால், மூவிடம், காலம்,
வினா விடை பலவகை மரபுகளும். இந்த 7 வந்து தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அது வந்து வலு. இது இலக்கண பிழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வளாநிலை. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம், எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ 7 கொடுத்துட்டாங்க. திணை, பால், இடம், காலம், வினா விடை மரபு. இந்த 7ம் ஒரு தொடரில் பிழையுடன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வலு. பிழை இல்லாமல் வந்துச்சுன்னா, இலக்கண பிழை இல்லாமல் வந்துச்சுன்னா அது வளாநிலை. முதல்ல திணையில் பாருங்கள், செழியன் வந்தது. செழியன் வந்தது அப்படிங்கிறது என்னது? இலக்கண முறைப்படி இது வந்து தவறு. ஏன்னா பிழையாக இருக்குது. வந்தது செழியன் அப்படிங்கிறது ஒருத்தர் குறிக்கக்கூடியது, உயர்திணை குறிக்கக்கூடியது. வந்தது அப்படின்னா வந்து அக்ரிணை குறிக்கக்கூடியது. செழியன் வந்தான் இந்த மாதிரி சொன்னால் தான் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும். அப்போ இது வலு. செழியன் வந்தான் அப்படிங்கிறது வளாநிலை. இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறது தான் வளாநிலை. அதே மாதிரி பாருங்கள், பால், கண்ணகி உண்டான். கண்ணகிங்கிறது பெண்பாலை குறிக்கக்கூடியது. உண்டான் அப்படிங்கிறது ஆண்பாலுக்குரியது. அப்போ இது என்னது? பிழையோடு இருக்குது. அப்போ இது வலு. கண்ணகி உண்டாள் அப்படிங்கிறது தான் சரியானது, இலக்கண பிழை இல்லாமல் இருக்குது. இதுதான் வளாநிலை. அதே மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ வந்தேன், நீ வந்தாய், நேற்று வருவான், நேற்று வந்தான். நேற்று இந்த இது வலுவில் இருக்கக்கூடியது எல்லாமே இலக்கண பிழையாக இருக்கும். இங்கிட்ட இருக்கிறது எல்லாம் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கிறது வளாநிலை. வினா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அதாவது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோன்னு சொல்ல முடியுமா? முடியாது. 2 விரல்களை காட்டணும். அப்போ 2 விரல்களை காட்டி எது சிறியதோ எது பெரியது என்று கேட்டல். இது கரெக்ட். அடுத்து பாருங்கள், கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். இந்த மாதிரி விடையளிக்கிறது விடை. இது வந்து என்னது? தவறானது. எப்படி சொல்லலாம்? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் இந்த மாதிரி சொல்கிறான். இதுதான் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கிறது. மரபு பாருங்கள், தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். இல்லை, தென்னந்தோட்டம் அப்படிங்கிறது வலு, பிழையாக இருக்குது. அதுக்கு தென்னந்தோப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் தான் இலக்கண முறைப்படி சரியானது. அப்போ இது வளாநிலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வலு என்னென்னா, வளாநிலை என்னென்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து பாருங்கள், வலுவமைதி. வலுவமைதினா என்னது? இலக்கண முறைப்படி பிழையுடையதாக இருக்கும். ஆனால் வந்து இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலுவமைதி. ஆனால் வந்து இலக்கண பிழையாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் கருதி இலக்கண ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு காரணம் கருதி இது வந்து பிழை அன்று அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறாங்களே, அதுதான் வலுவமைதி. இப்போ வலுவமைதியில் நம்மளுக்கு எத்தனை வலுவமைதி இருக்குன்னா, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 5 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. சரியா? இப்போ திணை வலுவமைதி பற்றி பார்க்கலாம். திணை வலுவமைதி அப்படின்னா என்னென்னா, இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள், ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. என் அம்மை வந்தாள். இதில் பாருங்கள், என் அம்மை வந்தாள் அப்படின்னா எதை சொல்கிறாங்க? என் அம்மை வந்தால்னா மாட்டை பார்த்து கூறுவது. இதுதான் திணை வலுவமைதி. இது வந்து ஓப்பின் காரணமாக, மாடு அப்படிங்கிறத எதை குறிக்குது? அக்ரிணை. வந்தாள் அப்படிங்கிறது என்னது? உயர்திணை. அந்த அக்ரிணை வந்து உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் திணை வலுவமைதி. இது இலக்கண முறைப்படி பார்த்தோன்னா, என் அம்மை வந்தாள் அப்படிங்கிறது பிழையாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஓப்பின் காரணமாக, ஒரு காரணம் கருதி அக்ரிணை உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் திணை வலுவமைதி. அடுத்து பாருங்கள், பால் வலுவமைதி. பால் வலுவமைதியில் பாருங்கள், வாடா ராசா வாடா கண்ணா. இது வந்து தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. இது ஓப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, பெண்பால் வந்து ஆண்பாலாக கொல்லப்பட்டது. ராசா அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? ஆண்பாலை குறிக்கக்கூடியது. ஆனால் நம்ம மகளை பார்த்து தாய் அழைக்கிறாங்க. இது இலக்கண முறைப்படி வந்து தவறாக இருந்தாலும் மகளை பார்த்து தாய் அழைக்கிறப்ப வாடா ராசா வாடா கண்ணா ஒரு ஓப்பின், ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக அழைக்கிறனால இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெண்பால் வந்து ஆண்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பால் வலுவமைதி. இட வலுவமைதியில் பாருங்கள், மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது. இப்போ மாறன் என்ன சொல்கிறாரு? தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது என்ன சொல்லுவோம்? இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்படின்னு தன்னை பற்றி தன்னையே கூறுறது. இது வந்து என்னதுன்னா
தன்மையின் இது வந்து தன்மையை குறிக்கும். ஆனால் படர்க்கை இடத்தில் கூறுறது எங்கே? படர்க்கை இடத்துல. அப்போ இது இட வலுவமைதி. அடுத்து பாருங்கள், கால வலுவமைதி. கால வலுவமைதியில் பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னு இருக்குது. இந்த தொடரில் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இலக்கண முறைப்படி சரியாக அமையணும். ஆனால் வருகிறார் அப்படின்னு பிழையாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து பிழையாக கருதவில்லை. ஏன்னா இது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி இது வந்து கால வலுவமைதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து பாருங்கள், மரபு வலுவமைதி. மரபு வலுவமைதியில் பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருக்கார், கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இதில் வந்து பாருங்கள், குயில் கூவும் என்பதே மரபு. குயில் வந்து கூவும், கத்தும் கிடையாது, கூவும். குயில் கத்தும் அப்படிங்கிறது தான் மரபு வலுன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் நம்ம வந்து இது வந்து மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது இலக்கண வலுவமைதி அப்படின்னா இலக்கண முறைப்படி தவறாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் கருதி அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம்ல, அதுதான் வலுவமைதி. சரி, இதில் வந்து 5 வகையும் பார்த்தாச்சு. இதில் இருந்து நம்மளுக்கு கற்பவை கற்ற பின்னில் நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடைகளை நம்ம பார்த்துடலாம். கீழ்காணும் தொடர்களில் வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுகன்றிருக்கு. அதாவது அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படின்ருக்கு. இதில் பாருங்கள், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார்னு வருகிறார்னு வராது. இது எந்த வலுவமைதியில் வருதுன்னா கால வலுவமைதியில் வருது. அடுத்து பாருங்கள், இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான் அப்படின்ருக்கு. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இது வந்து என்னது? ஒரு இட வலுவமைதியில் வருது. அதாவது இந்த அப்படிங்கிறது இட வலுவமைதியில் வருது. சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். இது கால வலுவமைதி. அடுத்து, செல்வன் இளவேலன் இந்த சிறு வயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்கள். செல்வன் இளவேலன் இந்த சிறு விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்படின்றது இது வந்து என்னது? பால் வலுவமைதி. அடுத்து, அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுகன்றிருக்கு. தந்தை சொல்கிறாரு, மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார்னு இருக்குது. இதில் வந்து ஆண்பால் பெயர்களை பெண்பால் பெயராக மாற்றி தொடர எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பது. இது வந்து வலுவாக இருக்குது. இது வலா நிலையை மாற்றி எழுதணும். அடுத்து பாருங்கள், இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார். வலா நிலையை வலுவமைதியாக மாற்றணும். அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. படர்க்கையை முன்னிலையை தன்மையை படர்க்கையாக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? அதாவது இதற்கான விடைகள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதாவது ஆண்பால் பெயர்களை பெண்பால் பெயராக மாற்றி தொடர் அமைக்கின்றிருக்கு பாருங்கள். தாய், இது வந்து மகனேங்கிறது மகளேன்னு எழுதிக்கலாம். தாய் மகளே நாளை உன்னுடைய தோழன் வந்து தோழி, அழகன்னா அழகி, தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னார். இந்த மாதிரி எழுதணும். அடுத்து பாருங்கள், அக்கா நேற்று வீட்டுக்கு வந்ததுன்னு வராது. ஏன்னா அக்ரிணை குறிக்கும். அப்போ வந்தாள் உயர்திணை குறிக்கும். அடுத்து, அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. இது அக்ரிணை தான், வழி அனுப்பினார். இந்த மாதிரி எழுதணும். இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார். இது வந்து வலா நிலையாக இருக்குது. இது எப்படி வலு நிலையாக எழுதுறது? வலுவை அமைதியாக மாற்றி எழுதணும். அதாவது இதோ முடித்து விட்டேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார். அடுத்து பாருங்கள், அவன் உன்னிடமும் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. இது எப்படி எழுதலாம்? படர்க்கையை முன்னிலையை தன்மையை படர்க்கையாக மாற்றணும். நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை. இந்த மாதிரி எழுதலாம். அவன் அப்படிங்கிறது படர்க்கையை முன்னிலையை அப்படி எழுதலாம். நீ உன்னிடமும், அதாவது உன்னிடம்னா முன்னிலை, அதை தன்மையை அப்படி மாற்றலாம். என்னிடமும் அப்படிங்கிறது தன்மை, இதை வந்து படர்க்கையை மாற்றணும். அப்போ அவனிடமும், அப்போ செய்தியை இன்னும் கூறவில்லை. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.